Hello kids, இப்போ ஹார்ட்ஸ்ல இருக்க தேர்ட் சம் பார்க்கலாமா? ஸோ ஹார்ட்ஸ்ல இருக்க தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க? By selling 100 Diwali cards, a shopkeeper gains the SP of 40 cards. Find his gain percent சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம்? By selling 100 Diwali cards, சரியா? செல்லிங் அப்போ SP shopkeeper gains அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்காமா. எஸ்பி ஆஃப் 40 கார்ட்ஸ் 40 கார்ட்ஸ்க்கு அவருக்கு வந்து கெயின் கிடைச்சிருக்கு செல் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ கெயின் பர்சன்டேஜ் என்னன்றதை அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்றது தெரியாது இல்லையா? ஸோ லெட்ஸ் அசியூம் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் கார்டு ஈக்குவல் டு எக்ஸ். சரியா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், total CP equal to 100x. ஏன்னா 100 கார்டு விற்றுருக்காங்க இல்லையா? அப்போ இதில் கெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SP of 40 cards அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கெயின் வந்து SP of 40 cards. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்பவும் let's assume the SP of each கார்டு வந்து ஒய்ன்னு வச்சுக்கோ. சிபி வந்து எக்ஸ்ன்னு வச்சோம் இல்லையா, இங்கே எஸ்பி வந்து ஒய்ன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ கெயின் ஈக்குவல் டு 40y. ஏன்னா நமக்கு எஸ்பி ஃபுல்லாக தெரியாது இல்லையா? அப்போ டோட்டல் எஸ்பி வந்து 100 கார்டு சோல்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100y. இதில் நம்ம என்ன பண்ணலாம், கெயினுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது, டோட்டல் அதாவது SP minus CP, கரெக்டா? ஸோ டோட்டல் SP minus total CP. ஸோ SP என்ன வச்சிருக்கோம், 100y minus 100x. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த நமக்கு கெயின் வந்து தெரியும் இல்லையா, கெயின் வந்து இங்கே வந்து 40yன்னு வச்சுருக்கோம்ல, 40yன்னு வச்சுக்கோங்க. சரியா? நான் இங்கே எழுதுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே 40y minus 100y equal to minus 100x. இது minus 60y equal to minus 100x. So the minus minus cancel. அப்போ நமக்கு வந்துட்டு x தான் வேணும் இல்லையா? xன்றது என்னது, காஸ்ட் ப்ரைஸ். அப்போ x equal to இது ப்ராடக்ட்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது டிவிஷன் ஆகிடுமா, 60 by 100y. அப்போ x equal to 2 டேபிளில் பண்ணும்போது 3 by 5. அப்போ 3y by 5. புரிஞ்சுதா? நமக்கு இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3y by 5 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான், கரெக்டா? இப்போ கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஃபார்முலா என்ன, கெயின் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா கெயின் நம்பர், அதாவது வேல்யூ, கெயின் வேல்யூ டிவைடட் பை ஒரிஜினல் number into 100%. So gain number நமக்கு என்ன வந்திருக்கு, 41. ஒரிஜினல் நம்பர் நம்ம என்ன வச்சுருந்தோம், 100x into 100%. சரியா? இதில் இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ பண்ணிட்டோம்னா இது என்ன கிடைக்கும், 40y by xன்னு கிடைக்குமா? இப்போதான் நம்ம xக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 40y by xோட வேல்யூ என்ன, 3y by 5, கரெக்டா? 3y by 5 இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். எப்படி, 40y by 3y into 5 by 1. சரியா? அப்போ பண்ணும்போது இது என்ன ஆகும், இது வந்துட்டு 200y சரி போடுங்க, 200y by 3y. இது கேன்சல். இப்போ 200 by 3 பண்ணால் டேபிள்ஸ் இல்லைன்னா ஒன்று பண்ண முடியாது. 18 20 திரும்பவும் 18 திரும்ப 2. ஸோ ரிமைண்டர் வந்து திரும்ப டெசிமல் வச்சுட்டு திரும்ப 6 18
திரும்ப 2. ஸோ இப்போ 2 போயிட்டு இருக்குதுன்னா 6 ஆஃப் பண்ணிங்க 66.67 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நமக்கு இங்கே கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ? கெயின் percentage is 66.67. புரியுதாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க ஹார்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் 3 கொஷினும் முடிச்சிட்டோம். இன்னும் சேலஞ்ச் இருக்கு. ஸோ உங்களுக்கு சேலஞ்ச் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ.